பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், படிக்க வைக்கணும், கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை, மன அழுத்தங்கள், நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. யாருக்கு இல்லை? வீட்டுக்கு வீடு வாசல் படி போல எல்லோரு வீட்டிலும் கஷ்டம் இருக்குது. எல்லோரு வீட்டிலும் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடவுளை விட்டு விலகி செல்ல வேண்டாம். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட வராத மக்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காத மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை அதை விட்டுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அந்த கடன் திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் இந்த துன்பத்தின் பின்னாலும் கஷ்டத்தின் பின்னாலும் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒன்றும் புரியாது, நிலை தடுமாறி கீழே விடுவோம். வாங்க, சற்று நேரம் கொஞ்சம் வேலைகள்லாம் விட்டு வச்சுட்டு, சீடர்கள்ட்ட இயேசு சொன்னார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, போய் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள், ஓய்விடுங்கள் சொன்னார். கொஞ்ச நேரம் உலக கவலைகளை எல்லாம் விட்டு விலக்கி விட்டு கடவுளிடத்திலே வாருங்கள், அமர்ந்து சற்று நேரம் ஜெபியுங்கள். ஜெபிக்க கூட வேண்டாம், நீங்கள் கடவுள் முன்னிலையில் அமர்ந்து சற்று நேரம் உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. எந்த ஜெப புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், எந்த மனப்பாட ஜெபத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். சற்று நேரம் அமர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவர் முன்னால் அமருங்கள், முதல்ல அமருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எப்படி வாழ்க்கையை நடத்துவது, எப்படி கடத்தி கொண்டு செல்வது என்ற ஒரு தெளிவு கிடைக்கும்.